ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 5 and 6 தான் பார்க்க போகிறோம். எனக்கு புரியுது, நான் என்ன ரீசன் சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. அதே மாதிரி நானும் ரீசன் சொல்கிறதுக்கு விருப்பப்படல. எனக்கும் பர்சனலாக வேலை இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் ரெடி பண்ண முடியல. அதுக்காக நான் ரொம்பவே கில்ட்டானேன். அதனால் எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் டக்குன்னு இந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 சீக்கிரமாக பார்ப்போம். ஸோ நம்ம சீக்கிரமாக இந்த எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யோங்ஸே இருக்கான்ல, அவனோட டீம் தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அவனோட டீமில் அந்த சின்ன பொண்ணு இருப்பாள், அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா டக்ஜி விளையாட்டு விளையாடுறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம யோங்ஸே தான் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம யோங்ஸேவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைங் ஸ்டோனை கரெக்டாக அடிச்சிடறான். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா யோங்ஸேவோட அம்மா அந்த கோங்கி விளையாட்டு விளையாடுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் தடவை சொதப்பிடுறாங்க. பட் செகண்ட் அட்டம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிடறாங்க. அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த குறி சொல்கிற சூனியக்காரி இருக்கால, அவள் தான் பம்பரை விளையாடுறான். பட் எத்தனை தடவை விளையாடினாலும் பார்த்தீங்கன்னா அது விழுந்துட்டே இருக்குது, கரெக்டாக விளமாடுது. ஸோ அவளை தான் நம்ம சாக போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டில் வரும்போது நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் கேர்ள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செவிட்டிலே ஒரு அறை அடிச்சு இப்போ ஒழுங்காக நீ விளையாட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து ரத்தம் வந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா பம்பரத்தை விடுறாங்க. அந்த பம்பரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விழுந்துருது. ஸோ இப்போ அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தான் இருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிக்கிங் பண்ணி அந்த கிக் பண்ணுற கேமை விளையாடணும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேமை விளையாடி டைமுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க டீம் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கீப் ஆன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேமை விளையாடுறாங்க. நிறைய டீம் செத்து போகிறாங்க, சில டீம் ஜெயிச்சு அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கோட டீமும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இன்னொரு டீம் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்போ கன் ஃபயர் ஆரம்பிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிரெக்னன்ட் பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா டக்ஜியை விளையாடிடுறா. நம்ம ஜங்பே இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஸ்டோனை கரெக்டாக அடிச்சிடறாரு. அண்ட் மூணாவதாக நம்ம கங்தேகம் இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கோங்கி விளையாட்டை பயங்கரமாக விளையாடிடுறான். எல்லாருமே மிரண்டே போயிடுறாங்க அவன் விளையாடுறதை பார்த்துட்டு. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் மேன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா பம்பரம் விளையாடுறாரு. பட் சொதப்பிடுறாரு. செகண்ட் டைம் விளையாடுறாரு, அப்பயும் சொதப்பிடுறாரு. மூணாவது டைம் விளையாடும் போது இன்னும் பயங்கரமாக சொதப்பி விட்டுறாரு. அண்ட் கோவத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்கேன், எனக்கு விளையாட தெரியல, நான் வேஸ்ட் சொல்லிட்டு அவரே அடிச்சுக்கிறாரு. பட் நம்ம ஷாங்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயம் அதிகமாகிடுது. ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் பதற்றப்படாமல் சீக்கிரமாக விளையாடுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் மேன் எப்படியோ பார்த்தீங்கன்னா விளையாட வச்சிடறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் அந்த கிக் பண்ணி விளையாடுற அந்த விளையாட்டை விளையாடி அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினிஷ் லைனை தாண்டிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீம் இருந்ததுல, அந்த டீம் பார்த்தீங்கன்னா டைம் முடியறதுக்குள்ள விளையாடல போல இருக்கு. அதனால அவங்க தோத்துடுறாங்க, அவங்களை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் இந்த சோல்ஜர் நம்பர் 11 இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அவரோட ரூம்குள்ளே போகும்போது கரெக்டாக அவளுக்கு பின்னாடி 2 சோல்ஜர்ஸ் வந்து அதே பிங்க் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கங்னாயில் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இந்த பாடிஸில் இருக்க ஆர்கன்ஸை திருட விடாமல் இவ பண்ணுறாள். ஸோ அதாவது எல்லாரையுமே மொத்தமாக சாகடிச்சிடுறாள். அதனால் இவ இடைஞ்சலாக இருக்கா இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி நீ வேலை பண்ணக்கூடாது, அதாவது எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் வேற ஒரு மார்க்கை போட்டு போயிடுறானுங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸை தான் காட்டுறாங்க. அதில் நம்ம ஷாங் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்களே. ஸோ அதனால் அவங்க எப்படிலாம் அந்த கேமை விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையான பேரை சொல்லி ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் அவரோட உண்மையான பேரை சொல்லி எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக அந்த பிரெக்னன்ட் பொண்ணு இருக்கால, அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. பிகாஸ் உண்மையாலே நம்ம ஃப்ரண்ட் மேனோட ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தானே இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிம்பத்திக்காக கூட இந்த பொண்ணு கிட்ட அவர் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டியிருக்கலாம். ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த ரூம்குள்ளே வரானுங்க. வந்துட்டு இப்போ செகண்ட் கேம் முடிஞ்சதில்ல, அதனால எவ்வளோ மணி சேர்ந்துருக்கு அப்படின்ற ரிசல்ட்டை அவங்க சொல்கிறானுங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 255 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்காங்க. இப்போ ப்ரைஸ் மணி ஆளுக்கு 78 மில்லியன் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ஈச் பை ஈச்சாக பிரித்து கொடுத்தா 78 மில்லியன் தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னடா 80 மில்லியன் கூட தொடலையா, இவ்வளோ உயிரை பணையை வச்சு விளையாடுறதுக்கு இவ்வளோ தான் காசா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு கேம் முடிஞ்சோடனே ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த தடவை ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஷாங் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, இந்த தடவை என்னன்னாலும் சரி எல்லாருமே எக்ஸா அழுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ் லாஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம ஃப்ரண்ட் மேன் தான் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட் போடுறாரு. அவர் எப்பவும் போல அந்த க்ரீன் சர்க்கிள் அழுத்தாமல் எக்ஸ் அழுத்திடுறாரு. ஸோ அப்போ தானே நம்ம ஷாங்க்கு ஃப்ரண்ட் மேன் மேலே நம்பிக்கை வரும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த யோங்ஸி இருக்கான்ல, அந்த வயசான அம்மாவோட பையன், அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பட்டன் அழுத்தி விட்டுறான். அதாவது கேமை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோங்ஸி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமாக நம்ம ஷாங்கோட ஃப்ரெண்டு ஜங்பே இருக்கார்ல, ஜங்பே பார்த்தீங்கன்னா கேமை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரீன் பட்டன் அழுத்தி விட்டுறாரு. ஸோ இப்போ மெச்சாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண கேம் விளையாடணும் அப்படின்ற
அந்த ஓட்டிங் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த தடவை நம்ம ஷாங் பே ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரண்ட்மேன் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளோ பேர் இந்த கேமை இன்னும் விளையாடணும் ஆசைப்படுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஷாங்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போய் நின்றுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த காசுலாம் வச்சுட்டு போனால் என் கடனை அடைக்கவே முடியாது, நான் இப்போ வெளியே போனால் கண்டிப்பாக செத்துருவேன், அதுக்கு இந்த கேமையாச்சும் நான் விளையாடலாம்னு சொல்லும்போது, இந்த கேம் நீ விளையாடினாலுமே அந்த காசை எடுத்துகிட்டு போகிறதுக்காச்சும் நீ உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்மேன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ் லேடி கூட ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அழவே ஆரம்பிச்சிடறா, இந்த கேம்லாம் வேணாம் ப்ளீஸ் இதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனுங்க பணத்தாசை பிடிச்சி அவனுங்க மூளை முத்தி போயிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த கேம் கண்டிப்பாக நம்ம விளையாடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணி கேமை நடத்தியே ஆகணும்னு சொல்கிற மாதிரி ஓட்டில் வின் பண்ணிடுறானுங்க. ஸோ இப்போ நம்ம ஷாங் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஓட் பண்ணுறாரு. மெச்சாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடணும் அப்படின்ற அந்த ஓட்டிங் தான் ஜெயிச்சுது அப்படின்றதுனால அடுத்த கேம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஷாங்கு பார்த்தீங்கன்னா மனசே கேட்கல. பிகாஸ் நம்ம ஷாங்கோட ஃப்ரெண்டு ஜங்பவே பார்த்தீங்கன்னா கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஓட் போட்டிருப்பாரு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் போய் கேட்டால், எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, இந்த ஒரு கேம் மட்டும் விளையாடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரீசனை தான் அவர் சொல்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்மேனே பார்த்தீங்கன்னா திட்டுறாரு, எல்லாருமே பண்ணாங்க ஓகே, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்மேனே நம்ம ஜங்பவே பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மெரைன் ஃபோர்ஸில் இருப்பான்ல கங்தேஹோ, அவன் என்ன சொல்கிறான்னா, சரி விடுங்க சார், எப்படியா இருந்தாலும் நீங்கள் கேம் வேணான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தாலுமே இந்த கேம் கண்டிப்பாக நடந்திருக்கும், ஸோ அதனால் உங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆக்கிக்கிறாங்க. அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானோட பையன் யாங்ஸேக் இருக்கான்ல, யாங்ஸே கிட்ட அவங்க அம்மா பேசவே மாட்டுறாங்க. நீ எதுக்காக வந்து க்ரீன் சர்க்கிளை ப்ரெஸ் பண்ணி கேமை கண்டினியூ பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப அதிகமான கடன் இருக்குமா, நான் உங்ககிட்ட அதை மறைச்சிட்டேன், இன்னும் ஒரு கேம் விளையாடினா நம்ம எஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. பட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த கேமில் கண்டிப்பாக 2 பேரில் ஏதாவது ஒருத்தவங்க தான் உயிரோடு இருப்போம், ஆனால் நீ இல்லாமல் இந்த கேமை விட்டு நான் வெளியே போனால் கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த எம்ஜி காயின் இருக்காங்க, அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும் போது பத்தியா கேமை விட்டு குவிட் பண்ணுறேன்னு ஓட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனோஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜி காயினை வம்பு எடுத்துட்டு இருக்கான். இந்த டைமில் கூட எப்போ அவனுக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கும் போது அவன் அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். பட் இன்னும் அவனை வம்புக்கு இழுத்துட்டே இருக்காங்களா. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கோட கும்பல் வந்துடுது. நம்ம ஃப்ரெண்ட் மேனும் வந்துடுறாரு. போன தடவை நம்ம தேனோஸ் ஃப்ரெண்ட் மேன் கிட்ட தான் அடி வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அந்த எம்ஜி காயினை அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ தூங்குற டைம் ஆகிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பெட்டில் போயிட்டு தூங்குறதுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷாங் இருக்காருல்ல, நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் என்ன வேணால் நடக்கலாம், ஸோ அதனால நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 என்ன பண்ணாரோ அதே பண்ணுறாரு. அதாவது யாராவது கொல்ல வந்துட்டா கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஷீல்டு போட்டு பாதுகாத்து யாராவது காவலுக்கு நின்றா கூட நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஃப்ரெண்ட் மேன் பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம ஷியோராக சொல்ல முடியாது. இங்கே வந்தவங்களோட மைண்ட் எப்படி வேணால் மாற வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நான் போன தடவை பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் கத்தும் போது நம்ம ஃப்ரெண்ட் மேனும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் போட்டு காவல் காத்துக்கிட்டு அப்படியே மாற்றி மாற்றி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜங்பே பார்த்தீங்கன்னா சரிடா நீ போய் தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷாங்கில் பரவாயில்ல நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜங்பே என்ன சொல்கிறாருன்னா, நான் தெரியாமல் ஓட் பண்ணிட்டேன்டா, எனக்கு பணம் கஷ்டம், அதனால தான் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்பே ஷாங்கும் அவரும் வேலை செஞ்ச பழைய கம்பெனியை பற்றி பேசிட்டு ஜாலியாக நம்ம ஷாங்கை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டே தான் இருக்காரு. பிகாஸ் அவர் சிரிப்பை மொத்தமாகவே இழந்துட்டாரு. ஸோ அது இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியும். இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா போன தடவை அந்த தீவை கண்டுபிடிக்கிறதுல மிஸ் ஆகிட்டாங்களே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக்கப்புக்கு ஏகப்பட்ட டீமை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ மறுபடியும் அந்த தீவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிகாஸ் போன தடவை போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அவங்க எவிடன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஸோ போலீஸ் நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ரெடி ஆகிட்டு மறுபடியும் அந்த தீவை தேட போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆகுது, நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் முழிச்சுக்கிறாங்க. அடுத்த 3வது கேமுக்காக இப்போ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பேரலெல்லாம் பிங்க் சோல்ஜர்ஸாக காட்டுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கேமில் தோற்று போகிறவங்கள ஷூட் பண்ணி சாகடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு குதிரை இருக்குது. அண்ட் ஸ்டேஜ் மாதிரி ஒரு ரவுண்டாக சர்க்கிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சர்க்கிளில் போய் நின்றா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் சுத்தம் போல இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. இது என்ன கேம் தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக கதுவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த கேமோட பேர் மிங்கிள். ஸோ இப்போ அந்த கேமுக்கான ரூல்ஸை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்குல்ல ரவுண்டாக சர்க்கிள், அது மேலே போய் ஏறி நிற்கணும். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் சுற்ற ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஓட அந்த பிளாட்ஃபார்ம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த சாங் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மும் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம்
அந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருமே பேரா சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு சுற்றி ஏகப்பட்ட கதவு இருக்குல்ல, அந்த கதவுல போயிட்டு உங்களை லாக் பண்ணிக்கணும். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த சொல்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாருமே அந்த கதவுக்குள்ளே போயிடணும். சப்போஸ் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பேரை சேர்த்துட்டு உள்ளே போகாமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸை சொல்லுது. ஸோ நம்ம ஷாங் டீம் பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பதற்றப்படாமல் ஒழுங்காக விளையாடினாலே நம்ம ஈஸியாக இந்த கேமை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மோட்டிவேட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி நிற்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்த ஆரம்பிக்குது, சாங்கும் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ சாங் ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாங் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 10 அப்படின்ற ஒரு நம்பரை சொல்லுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதற்றத்தில் ஒரு டீமாக சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கோட டீமில் 5 பேர் ஏற்கனவே இருக்காங்க, இன்னும் 5 பேர் மட்டும் தான் தேவைப்படுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்களே நம்ம யோங் சேக், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே டீமாக பாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் அப் ஆகுது. கரெக்டாக எல்லா டோரும் ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடுது. ஸோ யாருமே அதுக்குள்ளே வரலனாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டீம் இல்லாமல் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் வந்து ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆக்ட் ஆகுது. ஸோ எந்த நம்பர் சொல்லுவாங்கன்ட்டு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க சொன்ன உடனே 30 செகண்ட்ஸ்க்குள்ளே டக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் அப் ஆகி அந்த ரூம்குள்ளே போய் சாத்திக்கணும். சப்போஸ் நம்ம டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாலோ இல்லைனா அந்த செகண்ட்ஸ்குள்ளே அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாலுமே நம்ம சாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இறந்து போன பிளேயர்ஸோட பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் வராங்க. அதில் அந்த ஆர்கன்ஸை திருடுவானுங்களே அவனுங்களும் வரானுங்க. இந்த தடவை அந்த 11 பிளேயர் நம்பர் 11 பார்க்குறாங்க. ஆனால் இந்த தடவை எதுவுமே பண்ணல, சைலண்டாக போயிடுறான். ஸோ இவனுங்க போட்டு அடிச்சிட்டானுங்களே, அதனால சைலண்டாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்கன்ஸை திருட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் சுற்றுது. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இருக்கும் போது நம்ம டேனோஸும் அவனோட அல்லக்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே செமையாக வைபாக தான் இருக்கும், சின்ன பசங்க பாட்டாக இருந்தாலுமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுங்க செமையாக வைப் பண்ணிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 3 அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பிளிட் ஆகி போயிடுறாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த யாங்ஸேவோட அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா யாங்ஸேவோட வந்துட்டு இருக்கும்போது யாங்ஸேவை தரன்னு ஒரு 2 பேர் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ யாங்ஸேவோட அம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருமே எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த பயத்தில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஷாங்கோ ஃப்ரெண்ட் மேனும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க ரூமில். ஸோ நம்பர் 3 அப்படின்றதுனால இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் அந்த கேம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா யாங்ஸேவோட அம்மா வெளியே வராங்க. நம்ம யாங்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே ஒரு ரூம்லேருந்து வெளியே வராரு. என்ன மனுஷனுக்குமா தெரியாமல் நடந்துச்சு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த கேம் வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக கில்ட் ஆகுறாரு. ஸோ இது எல்லாருமே பார்க்குறாங்க. இன்னும் இந்த கேம்னால எவ்வளோ பேருக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதும் சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை யாங்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இந்த தடவை எவன் வந்தாலுமே அம்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்பர் 6 அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே 6 பேராக பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கால அவளோட டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்ஸேவோட அம்மா, அந்த சின்ன பொண்ணு அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிரெக்னென்ட் உமன் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மெரைன் ஃபோர்ஸில் இருப்பாங்க மொத்தமாக 6 பேர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு இருப்பாள், அவள் ஸ்லிப்பாக கீழே விழுந்துடுறா. ஸோ அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ் இருக்காங்களே அவங்க வெளியே வரலான்னு பார்க்கும்போது கரெக்டாக எம்ஜி காயின் வந்து உள்ளே வந்து கதவு சாத்திடுறான். ஸோ இப்போ கதவு பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. அந்த சின்ன பொண்ணு வெளியவே மாட்டிக்கிட்டா. ஸோ அவளை தான் பார்த்தீங்கன்னா பிங்க் சோல்ஜர்ஸ் வந்து அந்த சின்ன பொண்ணை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ் செம்மையாக கத்துறாங்க எம்ஜி காயினை பிடிச்சி, நீ எதுக்குடா உள்ளே வந்து அவள் உள்ளே வந்திருக்க வேண்டியவை, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, டைம்குள்ளே யாருமே உள்ளே வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செத்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது உள்ளே இருக்கவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், டைம்குள்ளே வரலனாலுமே நம்ம எல்லாரும் செத்துருப்போம், நமக்கு டைம் கிடைக்கல அதனால தான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த டிரான்ஸ் எல்லாம் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் இந்த கேம் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓட் பண்ணும்போது கூட இவங்க கேம் வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாங்க. ஸோ நம்மளால தான் அந்த பொண்ணு செத்துடுச்சோன்னு சொல்ல ஒரு கில்ட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ் அப்படியே சோகத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வராங்க. இப்போ இந்த கேமுக்கான ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஸ்டேஜ் மேலே நிற்கிறாங்க. ஸோ இப்போ பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் சுத்த ஆரம்பிக்குது. ஸோ இந்த தடவை என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்கோட டீமில் நம்ம ஜங்பே இருக்கார்ல அவர் டவுட் கேட்கும் போது நம்ம ஃப்ரெண்ட் மேன் கரெக்டாக 2 பேர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே மொத்தம் 50 ரூம் தான் இருக்குது. ஸோ கணக்குப்படி பார்த்தா 2 பேராக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே ரூம்குள்ளே போக முடியும். மீதி இருக்க 50 பேர் அவங்க ஷூட் பண்ணி சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட் மேன் சொன்ன மாதிரி 2 பேர் அப்படின்னு வந்துடுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 பேராக ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் மேனும் ஜங்பேயோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் அப் ஆகி ஒரு ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. பட் அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட் மேன் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வெளியே போடான்னு சொல்லும் போது அந்த ஆள் வெளியே போக மாட்டான். ஸோ இப்போ 3 பேராக பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே கரெக்டான நம்பரில் யாருமே இல்லைனாலுமே கண்டிப்பாக ஷூட் பண்ணி சாகடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட் மேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஆளை பிடிச்சி வெளில தள்ளலான்னு பார்க்கும்போது அவன் வெளியே போக மாட்டான். ஸோ டைமும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் மேன் அந்த ஆளோட கழுத்தை நெரிச்சு டைம் முடியறதுக்குள்ளே சாகடிச்சிடறான். ஸோ இப்போ கணக்குப்படி பார்த்தா 2 பேர் தானே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம ஜங்பே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் மேன் இந்த ஆளை சாகடிச்சதை பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆகி போய் நின்றுறாரு. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு தீவை சுற்றி இருக்காங்க. அந்த தீவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரோனை விட்டு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா
அந்த தீவு சுற்றி அந்த ட்ரோனை விற்று தேடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கதவு மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம், ஒருவேளை அந்த கேம்ஸ் நடக்கிற இடத்து போகிறதுக்கான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதவை திறக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்டே ஆகிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ட்ராப் போல் இருக்குது. அதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்புக்கு மறுபடியும் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ மறுபடியும் அந்த தீவை நம்ம தேடி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் இருக்கார்ல, அவர் சொல்லும் போது இப்போ தான் நம்ம கண்டிப்பாக தேடியே ஆகணும், எங்கள் டீமில் ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, ஸோ கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க தீவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் கேமை முடிச்சுட்டு உள்ளே வராங்க. அப்போ நம்ம தேனோஸோட டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான். ஸோ அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா மிரட்டி ஒரு கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஓட் போட வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை எப்படியாவது இன்னும் ஒரு கேம் மட்டும் எங்கள் கூட விளையாடு, ஸோ அதனால நீ போயிட்டு கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணு அப்படின்னு அந்த சின்ன பையனை மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் தான் இருக்கான், பிகாஸ் இவனுங்களை பார்த்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஷாங்கோட டீம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வந்து இருந்தால் இந்த கேமில் நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதாவது ஓட்டிங் ப்ராசஸில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த தடவை கண்டிப்பாக எல்லாருமே கேம் வேணான்னு சொல்லிட்டு தான் ஓட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வராங்க. பிகாஸ் போன தடவை பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட காசை சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை மறுபடியும் நிறைய காசு வரும்போது யாருமே கேம் வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் மேன் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே நம்ம ஷாங் போயிட்டு அந்த கேம் வேணும்னு சொல்கிறாங்களா, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட் மேன் தடுக்கிறாரு. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் கேம் விளையாடணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க, ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் மேன் நம்ம ஷாங்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பையனை தேனோஸ் மிரட்டினா பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா கேம் வேணாம்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிடுறான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தேனோஸ்க்கு செம்ம காண்டாயிடுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கீப் ஆன் ஓட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா டைல வந்து முடிஞ்சிடுது. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்லாம் பிங்க் சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்கும் போது, ஸோ இப்போ டைல முடிஞ்சதுனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அகைன் ஓட்டிங் ப்ராசஸை காலையில் வைப்போம். ஸோ நாளைக்கு காலையில் ஓட்டிங் ப்ராசஸில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஷாங் கிட்ட ஜங்பே இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் மேனை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு. அதாவது அந்த ரூமில் அந்த ஃப்ரண்ட் மேன் ஒருத்தர் சாகடிச்சாங்களே அதை பற்றி சொல்லலான்னு வரும்போது ஏதோ ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஜங்பே சொல்லாமல் விட்டுறாரு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த யாங்சிக் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் இந்த கேம் வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாங்களே அந்த டீம் கிட்ட நீங்கள் மட்டும் கேம் வேணான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரோல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுங்க செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த கலாய்க்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாக்குவாதத்தில் போயிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது சண்டை போட்டுக்கிறாங்க. பட் ஃபிசிக்கல் வயலன்ஸ் எதுவுமே அவங்க இன்வால்வ் ஆகலை. அப்போ அந்த டைமில் தான் நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சண்டை போடுறாங்களே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஸ்பூன் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ நம்ம ஷாங்க்கு புரிஞ்சு போயிடுது இந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டைலில் முடிஞ்சிருச்சுல, அதனால ஃபோக் ஸ்பூனை கொடுத்து ஒருத்தர் அடிச்சுன்னு செத்துட்டா அப்போ வந்து ஓட்டிங் ப்ராசஸில் சில சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தில்லுமுழு வேலை பண்ணுறானுங்களே சொல்லிட்டு நம்ம ஷாங் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் சில பேர் பாத்ரூமுக்கு போகிறாங்க. அந்த டைமில் நம்ம தேனோஸ் இருக்காங்க, அந்த தேனோஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ஒருத்தனை மிரட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா கேம் வேணாம் சொல்லி ஓட் பண்ணியிருப்பாங்களே, அதனால பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. உடனே பாத்ரூம் கதை திறந்து நீ எதுக்குடா போய் ஓட் பண்ண, இந்த மாதிரி அடுத்த தடவை கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற ஓட்டிங் ப்ராசஸில் நீ கேம் வேணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணு, எல்லாமே மாறிடும் சொல்லிட்டு அவனை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம தேனோஸை தடுக்கிறதுக்கு எம்ஜி காயின் வரான். அந்த சின்ன பையனை காப்பாற்றி விட்டுறான். நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா நீ என்ன பெரிய ஹீரோவா இவனை காப்பாற்றி விடுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா சண்டையில் போய் முடிஞ்சிருது. ஸோ எக்ஸ் ஓன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீமாக பிரிஞ்சிருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம எம்ஜி காயினை போட்டு இந்த தேனோஸ் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எம்ஜி காயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோக் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்களே அந்த ஃபோக் ஸ்பூனை நம்ம தேனோஸோட கழுத்தில் இறக்கிடுறோம். ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 5 and 6 முடியுது. இன்னும் எபிசோட் 7 மட்டும் தான் பாக்கி இருக்குது இந்த சீசன் 2 முடிய. ஸோ அதையும் பார்த்துடலாம் கூடிய சீக்கிரம். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் உடனே சீசன் 3 ஜம்ப் ஆயிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் டெக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு டெக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.